அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1934ஆம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டில் வெளிவந்த கடைசி படமான பவளக்கொடி திரைப்படத்தினை பற்றி இப்போது பார்ப்போம். பவளக்கொடி 1934ஆம் ஆண்டு வெளியான 15வது திரைப்படம் ஆகும். இந்த படத்தின் கதைக்களம் என்னவென்றால், மகாபாரதத்தில் இல்லாத புது கதையாக இது பார்க்கப்படுகிறது. திரௌபதி தனது சகோதரர்களுடன் போர் புரிவதால் ராமனுக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்படும் திருப்பத்தை இந்த பவளக்கொடி சொன்னது. இது எப்படி படமானது என்பது அபூர்வம். பவளக்கொடி முதலில் தியாகராஜ பாகவதர் மற்றும் மணி பாகவதர், எஸ்.டி. சுப்புலட்சுமி ஆகியோரை கொண்ட நாடக குழுவினரால் நிகழ்த்தப்பட்ட வெற்றிகரமான மேடை நாடகமாகும். இந்த குழு தமிழ்நாடு, இலங்கை, மலாயா மற்றும் சிங்கப்பூர் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த நாடகத்தை அரங்கேற்றியது. இந்த நாடகத்தை பார்த்த தொழிலதிபர் ஆர்.எம். அழகப்ப செட்டியார் மற்றும் கே. சுப்பிரமணியம் ஆகியோர் நாடகத்தால் ஈர்க்கப்பட்டு இதை படமாக்க முடிவு செய்தார்கள். இது சம்பந்தமாக தியாகராஜ பாகவதரிடம் பேசும் பொழுது அவர், இதை நானே திரைப்படமாக தயாரிக்க உள்ளேன் என்றும் எனக்கு தயாரிப்பாளராகவே ஆசை என்றும் சொன்னார். இயக்குனர் சுப்பிரமணியம், தயாரிப்பாளர் அழகப்பன், லட்சுமண செட்டியார் ஆகிய மூவரும் தியாகராஜ பாகவதரின் மனதை மாற்றி நடிக்க சொன்னார்கள். பாகவதரும் சம்மதித்து நடிக்க தயாரானார். இப்படத்தில் நடிக்க தியாகராஜ பாகவதருக்கு 4000 சம்பளமும் எஸ்.டி. சுப்புலட்சுமிக்கு 2500 சம்பளம் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டது. கர்ணனாக தியாகராஜ பாகவதரும், திரௌபதியாக எஸ்.டி. சுப்புலட்சுமியும், கிருஷ்ணராக மணி பாகவதரும், ஆர்.எஸ். சுந்தரம்மாள், ராமராகவும் இந்த படத்தில் நடித்தார்கள். முக்கியமாக இதில் பத்மாவதி வேடத்தில் கே. பார்வதிபாய் என்ற பெண்மணி நடித்தார். இதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ராமராக பெண் நடிகை நடித்த அந்த வேடம் பெரிதாக போற்றப்பட்டது. அதாவது ஆர்.எஸ். சுந்தரம்மாள் என்பவர் பெரிதும் பாராட்டப்பட்டார். இந்த படம் இயக்குனர் சுப்பிரமணியத்திற்கும் தியாகராஜ பாகவதருக்கும் எஸ்.டி. ராஜலட்சுமிக்கும் முதல் படமாகும். இப்படத்தை எடுக்க காலி நிலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கு படப்பிடிப்பு நடத்த என்னென்ன சிரமங்களை இந்த படப்பிடிப்பு குழு சந்தித்தது, இந்த படம் வெளியாகி எத்தனை நாள் ஓடியது என்ற விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.